இஸ்ரேலுக்கும் ஈரான் தேசத்துக்கும் இடையிலே நடக்கிற இந்த யுத்தமானது தொடர்ந்து அது நடந்து கொண்டே இருக்கிறது. இது கடைசி நாட்களில் நடக்க வேண்டிய காரியங்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல நாம் கடைசி நாளுக்குரிய ஓட்டத்தை நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். 7வது நாளுக்குரிய அந்த கடைசி 1000 வருடத்திலே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதுலேயும் 25 வருடங்கள் முடிந்துவிட்டது. இன்னும் 975 வருடங்கள் தான் கர்த்தருடைய பார்வையிலே அது இருக்கிறது. ஆகவே இந்த கடைசி நாட்களில் யுத்தங்களையும் செய்திகளையும் நாம் கேள்விப்பட வேண்டியதாக இருக்கும். அதனால தான் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இது சம்பவிக்கிறது. இது ஒரு தொடக்கம்தான். ஆனால் இனி வருகிற நாட்களில் இதைவிட பலமான காரியங்கள் பயங்கரமாய் எழும்பும். ஆனாலும் நீங்கள் இந்த செய்திகளை குறித்து கேள்விப்படும் போது உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, நீங்கள் எச்சரிக்கை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஏற்கனவே அவர் முன்னறிவித்து விட்டு அவர் சென்றிருக்கிறார். ஆகவே ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும். அநேக இடங்களில் பூமி அதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்களும் பஞ்சங்களும் அநேக இடங்களில் உண்டாகும். இது எல்லாம் நம்முடைய வேதனைகளுக்கு ஆரம்பமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே இந்த யுத்தங்களின் செய்தியானது வேதனைகளுக்கு ஆரம்பமாய் இது இப்பொழுது நடக்க தொடங்கி இருக்கிறது. இனி வருகிற நாட்களிலே உபத்திரவம் அதிகரிக்கும், வேதனைகள் இனிமேல் இந்த பூமியிலே பெருக தொடங்கும். ஆகவே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் அது தொடங்கிவிட்டது. தேவனுடைய வருகைக்கான அடையாளங்கள் நடக்க துவங்கிவிட்டது. தேவனுடைய வருகை மிக சமீபமாக நமக்கு அது வந்துவிட்டது. எனவே இந்த நாள் தொடங்கி இனி வருகிற நாட்களிலே ஒவ்வொரு காரியங்களும் இந்த பூமியிலே நடக்க தொடங்கும். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 1வது வசனத்திலே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆகவே நாம் விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டிய இந்த நாட்கள். ஆகவே நாம் ஒருபோதும் விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது. பிதா, குமார், பரிசுத்த ஆவியானவர்களுடைய விசுவாசத்துக்குள் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நிச்சயம் நம்மளை ஆசீர்வதிப்பார். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நாட்களாக இது இருக்கிறது. நாம் எச்சரிக்கையாக இருப்போம், விழிப்போடு இருப்போம். கர்த்தர் நிச்சயம் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.